ஏய், என்ன மாயா இதெல்லாம்? போராட்டம் பெரியம்மா, தர்ணா. எங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். ஏய் டப்பா, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் எதுவும் சொல்லவே வேண்டியதில்ல. ஊர் பூரா சேனலா ஓ முகம்தான் ஓடிட்டு இருக்கு. நீ அத்தைக்கு பதில் சொல்லு. மாயா, நம்ம வீட்ல யாரும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டதே இல்லடா. இதெல்லாம் தப்பு. பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு மாயா. நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் அவருக்கு தான் கெட்ட பேரை கொண்டு வந்து சேர்க்கும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ மாயா. நானும் சொன்னேம்மா, மாயா தான் கேட்க மாட்டேங்கிறா. யாராவது சொல்லி அவ கேட்டாதான் அதிசயம். ஏய் டப்பா, இது நம்ம வீடு இல்ல. இங்க மரியாதையா பேசு, சொல்லிட்டேன். நீயும் முதல்ல என்ன மரியாதை பேர் சொல்லி கூப்பிட பாரு. மாயா, இங்க பாரு, என்கிட்ட பேசுடா. பெரியம்மா சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. இதெல்லாம் நமக்கு வேண்டாமா? நம்ம குடும்பத்துக்கு இது ஆகாது. தயவு செஞ்சு என் கூட வா, வீட்டுக்கு போயிடலாம் வா. என்ன சொல்றீங்க பெரியம்மா? இவங்க எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு உங்க கூட வர சொல்றீங்களா? பின்ன இத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டு விருந்து வைக்க சொல்றியா? பெரியம்மா, நான் என்னோட தனிப்பட்ட உரிமைக்காக போராடல. இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பெண்களோட பிரச்சனை. எங்க எல்லாரோட உரிமை பிரச்சனை. இவங்க எல்லாரும் எதுக்காக இப்ப என் கூட வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? காலம் காலமா இவங்கள உடைங்கிற பேர்ல ஒடுக்கிட்டு இருக்காங்க. இவங்களால எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. முதல் தடவையா நான் கேள்வி கேட்கிறேன்னு தெரிஞ்சது. என் கூட உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. இவங்களை கைவிட்டுட்டு நான் வரணுமா? ப்ளீஸ் பெரியம்மா, தயவு செஞ்சு என்ன கோவப்பட வச்சிடாதீங்க. இந்த உலகத்துல தனித்தனியா குரல் கொடுத்தா ஈஸியா அடக்கிடுவாங்க. மொத்தமா குரல் கொடுத்தாதான் கேட்காத காதுகளுக்கு கேட்கும், திறக்காத கதவெல்லாம் திறக்கும். நிச்சயமா நாங்க ஜெயிப்போம் பெரியம்மா. மாயா, உன்னோட பேஷன் எனக்கு புரியுது. ஆனா நம்ம வீடை பத்தி உனக்கு தெரியாதா? பெரிய மாமா இதெல்லாம் ஏத்துப்பாரா? ட்ரெஸ் கோடுங்கிறது அவர் சொல்ற விஷயம் தானே. அத்தைக்காகவாது நீ போராட்டத்தை விட்டுடுவா மாயா, ப்ளீஸ். டப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் ஒரு நியாயமான காரணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு போராட்டத்தை கெடுத்து விட பார்க்காத. போயிட்டு சொல்லிட்டேன். நான் அதுக்காக சொல்லல. பெரிய மாமா சொன்னதுக்காக நம்ம வீட்ல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீ இருக்கல. அதே மாதிரி காலேஜ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏய், நடந்தது என்னன்னு உனக்கு தெரியுமா? சும்மா தெரியாம வந்து கண்டதையும் உளரக்கூடாது. ஆமாமா, முதல்ல அவங்க ட்ரெஸ் கோட பத்தி சொன்னப்ப இவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த காலேஜ்ல ட்ரெஸ் கோட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. முதல் நாள் அதனால தெரியாம போட்டுட்டு வந்துட்டேன். நாளையில இருந்து சரியா போட்டுட்டு வந்துடுறேன்னா அவ சொன்னா. நான் நாளையில இருந்து கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லியும் என்ன ஒரு மிருகத்தை புடிச்சு இழுக்கிற மாதிரி கிளாஸ் ரூம்ல இருந்து இழுத்துட்டு வந்தாங்க. அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்து தள்ளினாங்க. ஒரு பொண்ண ஹேண்டில் பண்ற விதம் இதுதானா? சொல்லு பாப்போம். என்ன அத்தை இப்படி எல்லாம் நடத்திருக்காங்க? நிஜமாவா மாயா? நான் எதிர்த்து குரல் கொடுக்கறேன்னா அதுல நியாயம் இல்லாம இல்ல. பிரிட்டிஷ் காலத்து சட்டத்தை இன்னும் பின்பற்றணும்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? போன செஞ்சுரியில வச்சிருந்த சட்டத்தை இன்னும் திணிக்க பாக்குறாங்க. அத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? ஐயோ, எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாது. இது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. இப்பதான் உங்க பெரியப்பா உன் மேல பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஏண்டி பண்ற? பெரியம்மா, உங்களுக்காக பெரியப்பாவுக்காக வேற யாருக்காகவும்
இந்த உரிமையை நான் விட்டு தர மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. கிளம்புங்க. ஐயோ, நான் சொல்றதே இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. இப்போ நீ என் கூட வரலனா இனிமே எப்பவுமே நீ அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. புரிஞ்சுக்கோ மாயா. நிரந்தரமா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு கதவை சாத்தினாலும் நான் இங்க இருந்து வரவே மாட்டேன். உன் பெரியம்மா கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வரமாட்டியா மாயா? முடியாது. இதுக்கு மேல நீங்க பேசுறதே வேஸ்ட். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய் டப்பா, கூட்டிட்டு போ. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சரிம்மா, நான் போறேன். தனோ, வா, என் கூட வா. எங்கம்மா? வீட்டுக்கு தான். அப்பா கோவத்தை மாயா தாங்குவா. உன்னால தாங்க முடியுமா? நீ இப்படி எல்லாம் செய்யறன்னு தெரிஞ்சா அப்பா மன்னிப்பாரா? அவ பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். உனக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா முதல்ல வா போலாம். வா. அம்மா, அம்மா. என்ன விடுமா? என்னடி பண்ற? இல்லம்மா, நான் வர மாட்டேன். என்னடி சொல்ற? அப்பா கோவத்தை மறந்துட்டியா? என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, மாயா வராம நான் வர மாட்டேன். அவளை தனியா விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். நிர்வாகமே நிர்வாகமே சுதந்திரம் போடு. 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 மாயா, இந்தா. என்னடி பசி தாங்க முடியலையா? சச்சே, இல்ல இல்ல, சும்மா டயர்டா இருந்துச்சு, அதான் மடியில படுத்துட்டேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா செம்ம பசியில இருக்க. ஆமா, வீட்ல விரதம்னு வந்தப்போ நீ பாட்டுக்கு சுணுங்காம பட்னி கிடந்த. இங்க ஒருவேளை பட்னிக்கே சொங்கி போயிட்ட. அது பக்திடி, இது போராட்டம். வித்தியாசம் இருக்குல்ல. பக்தியை விட போராட்டத்துல தான் நாம ரொம்ப உறுதியா இருக்கணும். ஏய், என்னது? இந்த பொண்ணுங்க கிட்ட கான்டாக்ட் வச்சிருக்கவங்கள தான் முதல்ல வீட்டுக்கு அனுப்புவோம். மரியாதையா போயிடுங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. பாப்போம் பாப்போம் உங்க பிடிவாதம் எத்தனை நாளைக்குன்னு. காய்ஸ், அவங்க நம்மள பட்டினி போட்டு மிரட்ட பாக்குறாங்க. யாராவது ஒருத்தர் சாப்பிடணும்னு எழுந்து போனா கூட அது இந்த போராட்டத்தோட தோல்வியை கொண்டு வந்துரும். இல்ல மாயா, நாங்க யாரும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். நம்ம உரிமை நமக்கு கிடைக்கணும்னா போராடிதான் ஆகணும்.
இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க கைஸ். ஓகே மாயா, நோ ப்ராப்ளம். ஏதோ கொண்டு வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கொடுங்கம்மா. எம்பட்டு நாள் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துருப்பேன். பாவம் பிள்ளைங்க பட்னியா கிடக்குமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தா இந்தாம்மா சாப்பிடு. தேங்க்யூ பாட்டி. இந்தாம்மா குடு. இந்தா அப்படியே பாஸ் பண்ணு. இந்தாம்மா சாப்பிடுங்க. இந்தாப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல இவங்களுக்கு கொடுத்த ஃபுட் எல்லாம் வாங்குங்க. உங்களை யாரு இவங்களுக்கு சாப்பிட கொடுக்க சொன்னது? பிள்ளைங்க எல்லாம் பாவம் இல்ல மேடம், பட்னி கிடக்க விடலாமா? பட்னி கிடந்தாதான் இவளுங்க எல்லாம் அடங்குவாளுங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் கொடுத்தீங்க இல்ல வேற ஏதாவது பேசுனீங்க, உங்களுக்கு கொடுத்திருக்க கேண்டீன் கான்ட்ராக்ட நாங்க ரத்து பண்ணிடுவோம். அப்புறம் உங்க பொழப்பு போயிடும், பாத்துக்கோங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போய் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு போங்க. இவளுங்களெல்லாம் பட்னி போட்டதா சரி வருவாளுங்க. இதனால எல்லாம் எங்க போராட்டத்தை ஒடுக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா மேடம்? கொழுப்பு உங்களெல்லாம் போராட சொல்லும். ஆனா வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு பட்னி கிடக்குறீங்கன்னு நானும் பாத்துடுறேன். தப்பு பண்ணிட்ட ஜானகி. அவளை சமாதானப்படுத்த நீ போயிருக்க கூடாது. ஆம்பளைங்க வரட்டும்னு நீ இருந்திருக்கணும். இப்ப பாரு, உன்னை மதிச்சாளா? உன் பேச்ச கேட்டாளா? ஆமா நீ அந்த பாண்டு தானா வாய மூடிக்கிட்டு ஊம கட்ட மாதிரி இருப்பா. அவளே உங்க கைய உதறி விட்டுட்டு போய் அவ கூட உட்கார்ந்துருக்காளே. சொல்ல சொல்ல கேட்காம அந்த பொண்ணை இங்க இருக்க விட்டீங்க. இப்போ நம்ம தனாவையும் சேர்த்து கெடுத்து வச்சிட்டா. குனிஞ்ச தலை நிமிர மாட்டா, சத்தமா கூட பேச மாட்டா. இந்த தனா புள்ளையா உங்க கையை உதறிட்டு ஓடுனா என்னால நம்ப முடியலக்கா. இந்த மாயா இருக்க இருக்க அடுத்து தனாவை எதிர்த்து கூட பேச வச்சிருவான்னு நினைக்கிறேன். என்ன சார் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. என்னது, நீங்களே நேரடியா வந்திருக்கீங்க? உள்ள வாங்க சார். இல்ல சார், ரொம்ப முக்கியமான விஷயம் சார். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க சார், வாங்க. என்ன விஷயம்? என்ன பொண்ண சார் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க? எங்க காலேஜோட மானமே போகுது. இத்தனை வருஷமா ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம நடந்த காலேஜ் இன்னைக்கு
எவ்வளவு அதகலமாயிட்டு இருக்கு தெரியுமா? யாரு? தனலட்சுமியா? மச்சான், அவர் சொல்றது அமெரிக்கா பொண்ணு மாயாவ. என்ன சார் சொல்றீங்க? என்ன நடந்தது? என்ன நடந்ததா? இன்னும் நடந்துகிட்டே இருக்கு சார். லுக், எங்க காலேஜுக்குன்னு ஒரு Dress கோட் இருக்கு சார். அந்த Dress கோட் படிதான் கேர்ள்ஸ் எல்லாம் நடக்கணும்னு சொன்னோம். அது தப்பா? ஐயா, சுத்தி வளைக்காம தயவு செஞ்சு விஷயத்த சொல்லுங்க. அங்க எங்க காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து வச்சு உட்கார்ந்துகிட்டு உங்க பொண்ணுங்க ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளிருப்பு போராட்டம் சார். சார், எங்க காலேஜ்ல துப்பட்டா ரொம்ப மஸ்ட். அந்த பொண்ணு துப்பட்டா போடாம வந்ததுக்கு ஒரு ஃபேக்கல்டி கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதனமா சீட்டு கொடுத்துட்டேன் சார். சேர்மன் என்னைய போட்டு வருத்தெடுக்கிறாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். முதல்ல உங்க பொண்ணு கிட்ட பேசி உடனடியா கலைஞ்சு போக வைங்க சார். எங்களால முடியல சார். கூட உட்கார்ந்து இருக்கிற மத்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க சார். நைட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இதெல்லாம்? உங்க வைஃப் வந்து கூப்பிட்டாங்க, ஆனாலும் அந்த பொண்ணு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளே. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க சார். உங்க பொண்ணை சமாதானப்படுத்தி கூடவே கூட்டிட்டு போயிடுங்க சார். ப்ளீஸ் சார். அவளை மறைச்சு என்னடா ஆக போகுது? அந்த பொண்ணை நீதானே கையை பிடிச்சு கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்து விட்ட. இப்ப அதுக்கான பலனை அனுபவிக்கிற. அவ கெட்டதும் இல்லாம நல்லா இருந்த நம்ம வீட்டு பொண்ணையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கா. ஜானிக்கு போய் கூப்பிட்டதுக்கு அவளும் வரமாட்டேன்னு சொல்லி அந்த மாயா கூட தான் உட்கார்ந்துருக்காளாம். அண்ணா, எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்குண்ணே. இது பெரிய தப்புண்ணே. அண்ணா, என்னண்ணா இது? பொண்ணுன்னா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். ஆனா இவ எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்பா, படிக்கிற இடத்துல போய் இப்படி பம்பு எடுத்துட்டு வந்து நிக்கிறாளே. நம்ம பரம்பரையிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கானே. ஆமாமா, இவங்க பரம்பரையில எல்லா பொம்பளைகளும் டாக்டர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர். என்ன சொன்னீங்க? உன் தரப்பு நியாயத்தை சொன்னமா? அண்ணா, மத்தவங்க சொல்றத விடுங்க, நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு அவ வேண்டாண்ணே. தயவு செஞ்சு அவளை அமெரிக்காலேயே கொண்டு போய் விட்டுருங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அம்மா ப்ளீஸ். மாயா தப்பான காரியத்துக்கு போராடல. அவ பக்கம் நியாயம் இருக்கு. அவளுக்கு அத்தனை பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதை எதிர்த்து கேட்க ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தேவையில்லை. அவ செஞ்ச ஒரே தப்பு அந்த போராட்டத்தை இந்த ஊர்ல பண்ணதுதான். அதை புரிஞ்சுக்கங்க சார். நேரம் ஆகிக்கிட்டே போகுது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரஷர் மேல பிரஷர் வந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க சார். ப்ளீஸ், எங்களை வேலை செய்ய விடுங்க சார். ப்ளீஸ் சார், சீக்கிரமா வந்து உங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு போங்க சார். ஏற்கனவே இஷ்யூ பெருசாயிட்டு இருக்கு சார். இது கண்டினியூ ஆனா இதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்கள எங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கு அனுப்புவாங்களானே தெரியல. உடனே வாங்க சார். சரி சார், நீங்க போங்க. நான் என்னோட கார்ல வந்துடுறேன். சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார். மைசன், மச்சானோட முகத்துல கடுமையான கோபம் தெரியுது. ஏடா கூட ஏதாச்சும் நடக்குமோ? அப்பா, நீங்களும் புரிஞ்சுக்காம பேசாதீங்கப்பா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேண்ணே. அவ வர முடியாதுன்னு சொன்னானா அள்ளி தூக்கி போட்டு கொண்டு வந்துடுறேண்ணே.
எதுவா இருந்தாலும் வீட்ல வச்சு பேசிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கூப்பிட்டு அவ வரமாட்டேன்னு சொன்னாலும் வைங்களேன், அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கமா போயிரும்னே. நான் போயிட்டு வரேனே. ஆமா மச்சான், சிவா மச்சான் சொல்றதுதான் எனக்கு சரின்னு படுது. சிவா மச்சான் கோபப்பட்டாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். மச்சான், அந்த பொண்ணுகிட்ட பதமா பேசி புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அந்த பொண்ணை அழைச்சிட்டு வர்றது ஏன் பொறுப்பு மச்சான். நாங்க 2 பேருமா போயிட்டு வந்துடுறோமே. ஏண்டா ரகு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு படிப்பை விட என்ன வேணும்? பெரியவங்க, பெத்தவங்க, அறிஞ்சவங்கன்னு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா? அந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? துப்பட்டா போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. அது குத்தமா? இப்ப எதுக்கு இவ ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கா? எனக்கு ஒன்னும் புரியலப்பா. பாட்டி, இது வெறும் Dress விஷயம் இல்ல, உரிமை விஷயம். அதுக்கு தான் அவங்க போராடிட்டு இருக்கா. என்னடா, என்ன பொல்லாத உரிமை? பொம்பளை பிள்ளைக்கு ஏதுடா உரிமை? பெருசா பேச வந்துட்டான். பொம்பளை பிள்ளைன்னா பொத்து நாப்புல இருந்து சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு போக வேண்டியதானே? இப்படியா காலேஜ்ல போய் தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருப்பா? போதும் போதும், எல்லாரும் பேசினதெல்லாம் போதும். இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். நீ முதல்ல அந்த பொண்ணோட பொருளெல்லாம் எடுத்து வை. இனி ஒரு ராத்திரி கூட அவ இங்க தங்க கூடாது.